எது படித்தாலும் அது இன்னமும் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரியே இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா இவர் சொல்லி தானே பண்ணுறோம். சரி, இப்போ ஆதித்ய ஹிருதயம் படின்னு எப்படி சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் வரேன் இப்போ. ஆக்சுவலாக நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக படிச்சுட்டு இருக்கேன். 4:30க்கெல்லாம் ஆரம்பித்து 5:45 முடிக்க போகிற டைமில் என்கிட்ட சொல்கிறார், நீ ஆதித்ய ஹிருதயம் படி அப்படின்னு. அவர் என்ன படிக்க சொல்கிறாரா இல்லை படித்து போட சொல்கிறாரான்னு தெரியலையேன்னு ஒரே யோசனை. படித்து போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அட ராமா அப்படின்னு யோசிச்சு போய் அது உட்காந்து கேட்டிருக்கோம், படிக்கணும்ல. படித்து பார்த்தா ஐயோ தப்பாயிடுமோன்னு பயந்துட்டே படிக்கிறேன். ஒவ்வொன்றா நிறுத்தி பார்க்குறேன். படித்து பார்த்து கடைசியில் நான் படிச்சுட்டு இன்றைக்கி அதை போட்டு கேட்டாலும் ஓம்கார் ஜோதியில் போய் கேளுங்கோ. ஓம்கார் ஜோதி ஆதித்ய ஹிருதயம்னு போட்டேன்னா வரும். அதை எடுத்து போட்டேன்னா நிஜமா நான் தானா, என்னோடய வாய்ஸ் தானான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கும். இன்றைக்கி சுவாமி அப்படியே படிச்சிருப்பார். நிஜமாக சொல்கிறேன். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன தப்பு இருந்தாலும் அது ஒன்றை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. என்ன காரணம் தெரியுமா? ஆக்சுவலாக நிறைய தவறுகள் இன்னும் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய தவறுகள் நம்மளுக்கே தெரியும். எல்லா சேனல்லையும் தான் சொல்கிறேன், பொதுவாக தான் சொல்கிறேன். நிறைய தவறுகள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் சுவாமி கிட்ட நம்ம தனியாக பாடும்போது தவறுகள் வந்தால் குழந்தை தானேன்னு விட்டுடுவா. ஆனால் இதை மற்றவாளுக்காக சண்டிங்க்கு கொடுக்கும்போது தப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பயம். இப்போ நம்ம படிக்கும்போது தப்பு வந்தால் யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. சுவாமி என்ன சொல்வார், போனால் போகிறது, குழந்தை தெரியாமல் பண்ணிடுது அப்படின்னு நினச்சி விட்டுடுவார். ஆனால் மற்றவாளுக்கு கொடுக்கறத போனால் போகிறதுன்னு விட முடியாது இல்லையா? அதனால ரொம்ப அக்கறையோடு எடுத்து படித்து பார்த்து அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு கேட்டால் இது நான் தான் பண்ணேனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அதை பண்ணதே அவர் தான், நான் இல்லை. சத்தியம் கேட்குறது அவங்களுக்கு, நான் பண்ணலை, அவர் தான் பண்ணார். ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் பாபுக்குட்டியை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. அப்போ கூட ஒரு கேள்வி என்னோட மனசுல தொங்கிட்டே இருந்தது. என்ன தெரியுமா? எதுக்காக ஆதித்ய ஹிருதயம் இவர் படிக்க சொன்னார் அப்படிங்கிற கேள்வி. அது ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் ரிவீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, அந்த அதிசயம் பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு கனடாவில் இருக்கா. அவளும் நல்லா ஜாதகம் பார்ப்பா. அப்போ நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் நிறைய விஷயங்கள். அப்போ எங்கிட்ட கேட்டால், உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கிறதுன்னு. யாருக்கு தெரியும் சாய், பாபா இருக்கிறச்சு, நம்ம எதுக்கு அதெல்லாம் பார்த்துண்டு அப்படின்னு நான் கேஷுவலாக சொல்ல போக, இல்லை சொல்லுங்க உங்களோட டைம் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு. கடைசியில் எடுத்து பார்த்தா எனக்கு சூரிய புத்தி ஆரம்பிக்க 15 நாட்கள் இருக்கு அப்படின்னு. இப்ப சொல்லுங்கோ, நம்ம அவரை பிடிச்சுட்டாலே போறோம். எந்த கிரகமானாலும் எந்த தோஷமானாலும் அவர் அதெல்லாம் தானா பண்ண வைப்பார் நம்மள. இதனாலதான் சொல்றது, அவரை மட்டும் பிடிச்சுட்டா போறோம், மற்ற எல்லா விஷயங்களும் அவரோட தலையில போட்டுட்டா போறோம். மிச்சத்தை அவரே தன்னை போல் பண்ணி கொடுத்துருவார். அதுல சந்தேகமே கிடையாது. எவ்வளவு அற்புதம் இல்லையா? இதெல்லாம் எங்கே நடக்கும்? அந்த சுவாமியை தவிர வேற யாரும் இதெல்லாம் பண்ணவே மாட்டா. சரி, இது ஓகே, நீங்க இதை சொல்லிட்டோம். இதை விட அடுத்த ஒரு மந்திரம் சொல்றேன், கேளுங்கோ. ஆச்சரியம்.